பேராகன்னு சத்தியாகிரக ஸ்ட்ராட்டஜி இன் சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். காந்திஜி developed Satyagraha devotions to the truth force as a strategy in which a communist went on a peaceful marches and presented themselves for arrest in protect against the unjust laws. காந்தியடிகள் உண்மைகளினுடைய வடிவில் சத்தியாகிரகத்தை உண்மையின் வடிவமாக மேற்கொண்டார். நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள். He experimented with it for fighting the issues of immigration and racial discrimination. குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொண்டார். மீட்டிங் வேர் ஹெல்டு அண்ட் registration offices of immigrants were unfitted. குடிபெயர்ந்தவரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன் கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. Even when the police let loose violence, no resistance was offered by the Satyagrahas. காவல்துறையினர் வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட போதிலும் சத்தியாகிரகிகள் எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை. Indians, mostly indented laborers, trade hawkers, continued the struggle despite police brutality. காந்தியடிகளும் இதர தலைவர்களும் கைதானார்கள். பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்த தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் காவல்துறையினருடைய கடுமையான நடவடிக்கையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்தனர். Finally, by the Ambassadors Gandhi agreement, the full tax on indented laborers was abolished. இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மார்ட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் காந்திஸ் ஏர்லி சத்தியாகிரகாஸ் இன் இந்தியா. இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள். காந்திஜி regarded Gopal Krishna Gokhale, whom he had met on previous visit to India, as his political guru. அதை லைன் பண்ணிக்காங்க. முந்தைய இந்திய வருகையின் போது காந்தியடிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரும் மரியாதை கொண்டு அவரையே தம்முடைய அரசியல் குருவாக ஏற்றார். எப்படி காந்தியனுடைய அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி அப்படின்னா யாருக்குன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அதை லைன் பண்ணிக்காங்க. On his advice, Gandhi travelled the length and breadth of the country before plunging into politics. அவருடைய அறிவியலின்படி அரசியல் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார். This enabled him to understand the condition of the people. இதனால் மக்களின் நிலையை அறிந்து கொள்ள அவருக்கு வழி பிறந்தது. It is one of these journeys through Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhoti. இது போன்ற ஒரு பயணத்தின் போது தான் தமிழகத்தில் தம்முடைய வழக்கமான ஆடைகளை விடுத்து
சாதாரண வேட்டிக்கு மாறினார் காந்தி. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் வந்து சாம்ரான் சத்யாகிரகா. சாம்ரான் சத்யாகிரகம். இன் சாம்ரான் இன் பீகார் tin Khadia system was practiced. பீகாரில் உள்ள சாம்ரானில், அதை லைன் பண்ணிக்க, சாம்ரான் மேப்பில் கேட்கலாம். தின் காதியா முறை பின்பற்றப்பட்டது. அண்டர் திஸ் exploitative system the peasants was forced by the European planters to cultivate indigo and 3/20 of their land holdings. இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தின் இருப்பதில் 3 பகுதியில் அவரி இண்டிகோ பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். 3/20 பகுதியில் அவரி இந்த இண்டிகோ பயிரிடப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஐரோப்பிய பண்ணையாளர்களால் இந்தியர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். Towards the end of 19th century, German synthetic dyes had forced India out of the market. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மனிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நிலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. The European planters of Chamran, while and realizing the necessity of relieving the cultivators of the obligations of the cultivating indigo, wanted to turn the situation of their advantage. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மனிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நிலச்சாய சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. சாம்ரானில் இண்டிகோ பயிரிட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நிலச்சாயம் பயிரிட கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். They enhanced the rent and collected illegal dues as a price of the release of cultivators from the obligation. அப்போ இந்த கடமையில் இருந்து விவசாயிகளை விடுவிக்கும்போது சட்டத்துக்கு புறமான நிலுவை தொகையை வசூலித்ததோடு வாடகையும் அதிகரித்தார்கள். இதனால் என்னாச்சுன்னா எதிர்ப்பு வெடித்தது. அதான் ரெசிஸ்டன்ஸ் எரப்டட். ராஜ்குமார் சுக்லா, an agriculturist from Samran who suffered hardship of the system, prevailed on Gandhiji to visit Shamran. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சாம்ரானைச் சேர்ந்த விவசாயிகளான ராஜ்குமார் சுக்லா சாம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். On reaching Shamran, Gandhiji was asked by the police to leave immediately. சாம்ரானை காந்தியடிகள் சேர்ந்தவுடன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டனர். காந்தியடிகள் அங்கிருந்து வெளியேற காவல்துறையினர் கேட்டு கொண்டனர். Vangi refused. He was summoned for trial. அதற்கு அவர் மறுத்ததை அடுத்து வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்பட்டார். The news spread like wildfire and thousands swarmed the place in support of Gandhi. இந்த செய்தி காட்டு தீ போன்று பரவியதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்தில் காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடினர். According to Gandhi,
The country thus had its first object lesson even civil disobedience. உத்தரவு கீழ்ப்படிய மறுத்து குறித்த காந்தியடிகள் மன்னிப்பு கோரியதை அடுத்து வழக்கு திரும்ப பெறப்பட்டது. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார். The Lieutenant Governor eventually formed a committee with the Gandhi as a member which recommended the abolition of the Dingadia system, thereby ending the abolition of the peasants by the indigo planters. இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரைஞராக தொழில் செய்த பிரைஸ் கிஷோர் பிரசாத் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர். The success of Champaran Satyagraha followed by a fruitful intervention in India, Ahmedabad mill strike 1918 and the Khadi Satyagraha 1918 helped Gandhiji establish himself as a leader of mass struggle. இந்திய பண்ணையாளர் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன் காதியா முறை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரைத்தது. ஷாமரனான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை அடுத்த 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தமும் அது லைன் பண்ணிக்காங்க. 1918 கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின. Unlike earlier leaders, Gandhiji demonstrated his ability to mobilize the common people across the country. முந்தைய தலைவர்களைப் போலல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் தம் திறமையை வெளிப்படுத்தினார். நெக்ஸ்ட் டைட்டில் ரவுலட் சத்தியாகிரகா அண்ட் ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர்.